ஹேலோங்க இன்னைக்கு நம்ம ஜிம்னோட விஷயம் தான் பார்க்க போகிறோம். லிவிங் வித் மை கோல்டு போலீஸ் ஆஃபீஸர் பார்ட் வந்து ஃபைனல் பார்ட். ஸோ போன பாட்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எல்லோரும் இந்தியா கிளம்பி வந்திருப்பாங்க. அது வழியாக வீட்டில் தான் இருப்பாங்க. வேட்டி சரெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ அதில் இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த ஃபைனல் பார்ட். இப்போ ஜிமின் வந்து வானை மீட் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் வானோட வீட்டு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது வானோட அப்பா எதார்த்தமாக வெளில வருவார். பார்த்தா ஜிமினை பார்த்துட்டார். ஜிமினை பார்த்ததும் ஏய் நீ நெல்லு இங்கே வா இங்கே வா சார் டே பார்த்துட்டாருடா டி அண்ணா ஏன்டா லூஸ் மாதிரி வேலை பார்க்குற அதான் உடனே நான் காட்டுறேன்னு சொன்னேன்ல அப்புறம் ஏன்டா இப்படி சுற்றிட்டு இருக்க பார் போனை பார்த்துட்டார் நம்ம எல்லாரும் தோல் உரிக்க போகிறாரு ஆள வர மாட்டேன் ஒழுங்கா போ டே நீ கூட பிறந்தவன்டா துணைக்கு வாடா கூட பிறந்தா கூட சாக சொல்கிறியா அதெல்லாம் முடியாது ஒழுங்கா போ டே அண்ணனா மாட்டி விடாதடா இவர் வந்துட்டார் அப்படின்ட்டு தம்பி தெரிஞ்சு ஓடிட்டான் ஜிம்னு மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரில ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு தான் இருக்குது அவனோடப்பா டெரராக வந்து ஜிம்னு நின்று இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அது சார் இங்கே ஏதோ புதுசாக 4 திருடங்க சுற்றிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி விசாரிக்கலான்னு வந்தேன் சார் என்ன வேட்டி சட்டை சார் அது இந்த ஊர் ட்ரெடிஷ்னல் இதானாமே ஸோ அதான் சார் ஓ எதுக்கு என் வீட்டு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்க இல்லை சார் இப்போ தான் இங்கே பார்த்தீங்களா ஒருத்த ஓடி போனான்ல அவன் தான் திருடன் அப்போ அங்கேருந்து தம்பி பார்த்துட்டு அட பாவி கூட பிறந்தேன்னு சொன்னேன் இப்போ பாரு திருடன் ஆக்கிட்டேன் உன் கூட பிறந்ததுக்கு இதெல்லாம் அனுப்பிச்சு தான் ஆகணும் போல அப்படின்ட்டு தம்பிக்காரனும் ஒரு மாதிரி பார்த்து நின்றுட்டுருக்கான் அப்போ கரெக்டாக லியாவோட அப்பா வந்து என்னாச்சு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஒன்றும் இல்லை இந்த பையன் யாருன்னு தெரியும்ல தெரியுமே நம்ம பொண்ணுங்க போனாங்களா போலீஸ் ஸ்டேஷன் அதில் இவ தான் ஹெட்டாக இருந்தாராம்மா இப்போ கூட நம்ம வனப்பக்கம் தான் வந்திருக்காரு அப்படின்ட்டு அப்படியே போட்டு கொடுத்துட்டாரு எங்கே எப்படி போட்டால் எரியும்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு கொடுத்துட்டாரு ஜிம்மல் தான் முழிக்கிறான் அடையோ நானே ஏதோ ஒன்று சொல்லி சமாளித்து வச்சுருந்தேன் நீ என்னைய மொத்தமாக அந்த மாட்டி விட்டுட்டு போயிட்டு இப்போ நான் எப்படி சமாளிக்கணும் வர தெரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே உன்னோட அப்பா பார்த்துட்ருக்கா உன்னோட அப்பா என்ன ஜிம்னை பார்த்து முறைச்சிட்டு அதான் ஒன்று நான் அங்கே உங்கள் ஊர்லேயே வச்சு சொன்னல என் பொண்ணில் சரிப்பட்டு வர மாட்டா விட்டுரு தம்பின்ட்டு இப்போ என்ன திருப்பி வந்திருக்க என்ன ஏதோ என்கிட்ட கதைலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ எங்கே போச்சு அந்த கதை இங்கே பாருங்கள் சார் நான் உண்மையாகவே உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன் சார் அதான் சார் இதை நான் எப்படி நம்புறது ஐயோ நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவளை லவ் பண்ணுறேங்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்போயே லேட்டாக வந்தேன் ஏன்னா அவள் என்னை ஏமாற்றிட்டான்னு நினச்சேன் அப்போ நீ என் பொண்ணை நம்பலை ஐயோ அப்படி இல்லை நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் ஓ ஆல்ரெடி வேறு உனக்கு கல்யாணம் இருக்கா ஐயோ கல்யாணங்களை லவ் பண்ண ஓ பண்ணியா அப்போ என் பொண்ணு என்ன செகண்ட் சாய்ஸா அப்படின்ட்டு அவர் புரிஞ்சிக்காமல் பேசுகிறத பார்த்ததும் லியோட அப்பாவுக்கே என்ன இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு அப்பா ஜிம்மோட தம்பி வந்து இங்கே பாருங்க அங்கிள் என்ன தேவலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீ இவனை தானே திருடன்னு சொன்னேன் ஐயோ இவர் என் தம்பி அது ஏதோ என் தம்பியா சரி சொல்லுப்பா நீ என்ன சொல்லணும் சொல்லு இங்கே பாருங்க என் அண்ணன் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறான் அவன் இதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை லவ் பண்ணான் தான் இல்லைலாம் சொல்ல ஆனால் அந்த பிள்ளைய ஏமாத்திட்டு போயிடுச்சு அதே மாதிரி ஒயனும் பண்ணிட்டாலோ அப்படின்னா என் அண்ணன் பயந்தான் மற்றபடி ஒயன்மால் லவ் இல்லாமலாம் இங்கே வந்திருக்கானா என் அண்ணன் ஒயனுக்காண்டி சாப்பிடாம இருந்து உடம்புலாம் இழைச்சி போய் எவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு என் அம்மாப்பெல்லாம் கஷ்டப்பட்டாங்க நீங்கள் வேணா பாருங்கள் நாளைக்கு அம்மாப்பா வராங்க அவங்ககிட்ட பேசுக்கோங்க அப்படின்றான் சிம்மெல்லாம் எப்போண்டா அம்மாப்பா வராங்க நாளைக்கு வராங்க நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் யாரை கேட்டு அதெல்லாம் சொல்கிற யாரை கேட்கணும் நீ முதல்ல மூடிக்கிட்டு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ தேவலாம் பண்ணுறதால்லாட்ட இவ்வளோ பிரச்சனை வருது எது நான் தேவலாம் பண்ணுறேனாடா நான் பாட்டுக்கு அந்த மனுஷங்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தேன் இந்த லியா அப்பா வந்து நீ வந்து மொத்தமாக குட்டை கழுவி விட்டீங்க இப்போ நான் பார்க்கவே வர மாட்டேன் நான் என்ன பண்ணுறது அதான் நான் பார்த்துக்கிறேன்ட்டல நீ உங்களை மூடிக்கிட்டு அப்படின்ட்டு தம்பி பாட்டுக்கு ஜிமின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க உன்னோட அப்பெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இங்கே பாருங்கள் சார் எப்படி பேசி பார்க்காம சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு இருக்கீங்க எப்படியும் ஆனால் இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போகிறீங்க அது என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததா என்னவா என்னது என் போனால் நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா யார் என்னன்னே தெரில எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அதான் நாளைக்கு எங்கள் அம்மா போகிறாங்க பேசிக்கோங்க விசாரிக்கோங்க சொல்கிறான்ல அப்படியா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு உன்னோட அப்பா இதை சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாரு ஜிம்முக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன இவர் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாரே அப்படின்ட்டுருக்கு அதுக்கு இல்லையா சிரிச்சுட்டு அவர் சிம்பிளாக முடிச்சார் மட்டும் எதிர்பார்க்காதீங்க நிறையா ட்விஸ்ட்டு வச்சுருப்பாரு பின்னாடி தான் ரிவீல் ஆகும் அப்படின்ட்டு அவர் பயமுறுத்திட்டு இருக்கா அது பார்த்ததுக்கு ஜங்குக்கு எப்படியோ லியாவோட அப்பாட்ட பேசி சமாளம் வாங்கிட்டான் போல் அவங்களுக்கு கூட சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது போல் அந்த விஷயத்த வந்து சொல்கிறான் ஜிம்மனுக்கெலாம் நீ எல்லாம் சந்தோஷமாக இருக்க உன் வாழ்க்கைலாம் நல்லா இருக்குது ஏன்டா என் வாழ்க்கை மட்டும் நாசமாக போகுது இப்போ நான் எப்படிடா என் உன பார்க்குறது அதுக்கு கவலைப்படாதீங்க நான் கூப்பிட்டு போகிறேன் நிஜமா வழியா நீ என்னை கூப்பிட்டு போறியா இப்போ நைட் ஆகிடுச்சுல எப்படியோ மொட்டை மாடியில் தான் இருப்பா அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் ஸ்டெப்ஸ் இருக்குது
நம்ம அந்த வழியா ஏறி போயிடலாம். எப்படியும் அவனோட அப்பா மணி எத்தனை 9:30 ஆயிடுச்சு. அவருக்கு பிபி இருக்குது. ஸோ டேப்லெட் போட்டு இந்நேரம் தூங்கியிருப்பாரு. அவங்க அம்மாவுக்கும் நான் ஆல்ரெடி விஷயத்த சொல்லிட்டேன். ஸோ அவங்க அம்மாவுக்கு இதில் சம்மந்தம். ஸோ அதனால் அவங்க அம்மா வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துருவாங்க. ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். என் கூட வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நிஜமாவா? நீ நிஜமா தான் சொல்கிறியா? நிஜமா தான் சொல்கிறேன் வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டா. பார்த்தா வாயின் வந்து மேலே தான் நின்றுட்டுருக்கா. பட் இன்னும் திரும்பி பார்க்கல. சும்மா அங்கிட்டு திரும்பி நிலாவை நின்று பார்த்துட்டு ஜிம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நீ ஏன் இன்னும் வரமாட்டேங்கிற அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிம்முன்னு இப்படி பின்னாடி நின்றுட்டு ஐயோ ப்ரிப்பர்லாம் பண்ணி வச்சிருந்தானே இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படி ப்ரப்போஸ் பண்ணணுன்னு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதே. என்ன பண்ணுறது? சரி அப்படி பேசுவோம் அப்படின்னு பேசிட்டு போலியா வந்து ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு அங்கேருந்து கீழே போயிட்டா. ஜிம்மெல்லாம் என்ன தனியாக விட்டு போறியாம்மா? அவங்க அப்பா எங்கிற துப்பாக்கி எட்டு வந்தானா என்ன பண்ணுறது? 60 ரூபா எட்டு வந்து ஒரே வெட்ட போட்டானா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் சார். நான் பார்த்துக்கிறேன். ஜங்கு காவலுக்கு இருக்காரு. நீங்கள் எதை வச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் மேலே ரொமான்ஸ் பண்ணுங்கள், எனக்கு கீழே ரொமான்ஸ் பண்ணுறோம். ம் ம் நல்லா பண்ணு பாப்பா அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே எனக்கு கூப்பிட வேண்டாமான்ட்டு அப்படியே ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே நின்றுட்டுருக்கு. அப்போ வாயன் வந்து சும்மா சடனாக அப்படியே திரும்பி பார்க்குறா. ஜிம்முனை பார்த்தது என்ன பேசுகிறதுனே தெரில. ஒரு மாதிரி ஸ்ட்ரக்காகி நின்றுட்டுருக்கா. ஜிம்முனுக்கும் இவ சடனாக திரும்ப எதிர்பார்க்கல போல். ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. சரி இருந்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய போலீஸு கெத்தை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு நேராக வாயனோட கிட்ட போகிறாரு. வாயன் அப்படியே ஜிம்முனை பார்த்து என்ன வரதுக்கு இவ்வளோ நேரமா? என்ன என்னடி சொல்கிற? அப்படின்னா என்னை தேடி வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா? இவ்வளோ நாள் ஆச்சா? ஏன் ஜிமன்? நான் தான் சொன்னேன்ல நீங்கள் எனக்கு பிடிக்கும்னு. அப்புறம் எதுக்கு உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் எவனுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு? அப்படி சொன்னால் தான் அவங்க விடுவாங்க, திரும்பி எனக்கு கொரியாவில் விட்டுட்டு போவாங்கன்ற வார்த்தத்தில் நான் சொன்னேன். நீங்கள் அதை லூஸ் மாதிரி புரிஞ்சிட்ருப்பீங்க. இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அதை தெளிவாக சொல்லலாம்ல. நான் லூஸ் மாதிரி புரிஞ்சுட்டு நான் என்னை ஏமாற்றிட்டியோன்னு ஒரு மாதிரி சோகத்துக்குள்ளே போயிட்டேன். அதான் வர்றதுக்கு இவ்வளோ நாள். ஓ அப்போனா இத்தனை நாளாக நான் ஏமாற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. என் மேலே நம்பிக்கை இல்லை, என் லவ் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைல்ல, அப்படி தானே ஜிமன்? அந்த கங்கு தான் என் அப்பாட்டியும் அம்மாட்டியும் போட்டு கொடுத்துருக்கா. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் அவங்கள உட்கார வச்சுருக்கா. தெரியுமா உங்களுக்கு? தெரியும்டி. அப்புறம் என்ன அவ கூட செட்டில் ஆகிடலான்னு பிளான் பண்ணிட்டீங்களோ? எனக்கு தெரியும் உங்களுக்கு எக்ஸ் இருக்குன்னு. அதுக்குன்னு ஏன் இப்படி தான் நம்பாமல் இருப்பீங்களா? நான் மட்டும் உங்களே நம்பி நீங்கள் வருவீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். நான் பார்த்தா எப்படி தெரியுது? வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல, அதான் பண்ணிட்டேன்ல. என்ன அப்புறம் என்ன? இப்போ வந்துட்டீங்க. இதுவே வராமல் இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக இருந்திருக்க மாட்டேன். கண்டிப்பாக வந்திருப்பேன். ஏன்னா நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு நான் நினச்சாலும் நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் புரியுது. உன் கண்ணை பார்த்தா நல்லாவே புரியுது. எனக்கு அது ஃபீல் ஆகுது வயன். நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்க அப்படிங்கிறது, நம்ம 2 பேரும் லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறேன்? அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதுதானே கேள்வி. கல்யாணமா? வாய்ப்பே இல்லை. என் அப்பா பண்ணி வைப்பான்னு நடிச்சிட்ருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணி வைப்பார். இப்போ ஒரு கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வாயினை பிடிச்சி கிஸ் பண்ண வாயினத்தை அப்படியே தள்ளி விட்டுட்டு என்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு ப்ரொப்போஸ் கூட ஒழுங்காக பண்ணல. அப்படியா? உன் கையை பாரு. நான் ப்ரொப்போஸ் பண்ணல. என்ன கையை பார்க்கவா? கையில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவள் கையை பார்க்குறா. பார்த்தா அதில் ரிங் இருக்குது. வாயின் பார்த்துட்டு இது என்ன ரிங்? என்ன ரிங்கா? இப்போ தான் உன் கையில் போட்டு விட்டேன். அப்போனா இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுமா? இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. நான் கேட்டேனா இந்த ரிங்கை நீங்கள் கழட்டி எடுத்துகிட்டு போயிடுங்க, போங்க. ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டிங்களா? முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவா, ரிங் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவா. அது யார் கேட்டா? அதை சொல்வீங்களா மாட்டிங்களான்னு வேறு தெரில அப்படின்ற மாதிரி வாய்ப்பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்க. ஜிம்முக்கு எல்லாம் கேட்டுச்சு. ஸோ அதனால் வாட பார்த்து ஏய் இங்கே வாடி. என்ன? அதான் ரிங் போட்டு விட்டுட்டிங்கள, அப்புறம் என்ன? என்னை வந்து பார்த்தாச்சுல, போங்க. நாளைக்கு உங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு வரணும்னு சொன்னீங்கள, போய் கீழே போயிட்டு உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு நாளைக்கு காலையில் என் வீட்டுக்கு வாங்க. எங்கள் அப்பா கிட்டே பேசுங்க, என்ன நடக்குதுன்னு அப்போ பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ. கேட்கல. எனக்கு என்னமோ சொன்னீங்க கேட்கல.
நடிக்காதடி. சத்தியமாக கேட்கல. ஐ லவ் யூன்னு சொன்னேன். உன்னை லவ் பண்ணுறேன்னா ரிப்ளை என்ன? அப்போது வாயனை சிரிச்சிட்டு ஜிம்னை வந்து ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டு ஜிம்முன்னு சொல்கிறா. வாயனே ஜிம்னை கிஸ் பண்ணுறா. அப்படி 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது லியா ஓடி வந்து உங்கள் அப்பா ஒரு வாட்டி ஒரு சத்தம் தான் ஜிம்னு அங்கேருந்து போய் திருச்சி ஓடிட்டாரு. வாயனை அப்பா சிரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா லியா வந்து சும்மா ஃபன்னுக்கு தான் சொல்லியிருப்பா. அது வாயனுக்கும் தெரியும். ஸோ சும்மா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. ஜிம்மின் வந்து சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு நேராக வாயனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க சம்மந்தம் பேசி முடிக்கிறதுக்கு. அப்போது வாயனோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பையனை நம்பி நான் எப்படி என் பொண்ணை கொடுக்குறது? இங்கே பாருங்கள், நீங்கள் என் பையனை நம்புங்க, என்ன நம்புங்க. இங்கே பாருங்கள், அவன் இங்கே தான் வேலை பார்க்குறான். அவனுக்கு சம்பளம் எவ்வளோ, அவனுக்கு எவ்வளோ வீடு இருக்குது, சொத்து இருக்குது அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா அந்த அதெல்லாம் பார்த்துட்டு, சரி இதெல்லாம் ஓகே, எனக்கு தேவையில்ல. உங்கள் பையன் என் பொண்ணை நல்லா பார்த்துப்பானா, அதுக்கு என்ன கேரண்டி? இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் பிடிச்சிருக்குங்க. அப்புறம் நம்ம ஏன் பிரித்து வைக்கணும்? கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. என் பையன் உண்மையாக நல்லா பார்த்துப்பான். இதுக்கு முன்னாடி உங்கள் பையனுக்கு ஒரு லவ் இருக்காமே. ஏங்க அந்த பிள்ளை என்றைக்கோ இவனை விட்டுட்டு போயிடுச்சுங்க. அந்த பிள்ளைக்கு என்னடா கல்யாணம் குழந்தையே இருக்குது. சரி அந்த பிள்ளை ஹஸ்பண்டு குழந்தைய விட்டுட்டு உங்கள் பையன்கிட்ட வந்தா செருப்பால் நான் அடித்து துரத்தி விட்றேன். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒழுங்காக என் மருமலை மட்டும் என் வீட்டுக்கு அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இதுக்கடுத்து அவளை என் பொண்ணை நான் நினச்சி வளர்க்குறேன். எனக்கு பொண்ணு கிடையாது, 2 பசங்க தான். என் பையன் யாரை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரானோ அவளை நான் பொண்ணாக வச்சுக்கிறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் என் பொண்ணாக வளர்க்குறேன் அப்படின்ட்டு ஜிம்மோட அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவோம். வாயனோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி மனசு இறங்கிடுச்சு. அப்படியே வாயனை பார்க்குறாரு. வாயனுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வாயனோட அம்மாவை பார்த்தா அவங்களும் பிள்ளைங்க ஆசைப்படுது அப்படின்னு மாதிரி ஆரம்பிக்கும்போது சரி நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு கல்யாணத்துக்கான பெர்மிஷனையும் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் தான் வாயனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிமின் ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வாயனோட அப்பா முன்னாடியே வாயனை தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வாயனோட அப்பா பார்த்துட்டு பெரியவங்க இருக்க முன்னாடி என்ன தம்பி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சத்தம் தான். ஜிமுன் அப்படியே ஒரு இறக்கி விட்டுட்டு சாரி அங்கிள் ஒரு சந்தோஷத்தில். ஓ சந்தோஷத்துலையா, சரி என்னை கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அப்படியே பேசி முடிக்கிறாங்க. அதே டைம் என்றைக்கும் வாயனுக்கும் ஜிம்முனுக்கும் கல்யாணம் ஆக போதும் அன்றைக்கி தான் ஜங்குக்கும் லியாவுக்கும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் வந்து மேரேஜ் ஆகிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தத்தில் ஃபைனலாக இவங்களுக்கு கல்யாணம் வரப்போகுது. ஸோ அதை நினச்சி இவங்க 4 பேரும் மொட்டை மாடியில் உட்காந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்னோட தம்பி வந்து நான் கூட இந்தியா வரும்போது ஏதோ பெரிய பிரச்சனையாகும் அறுவாள் தூக்கிட்டு வருவானுங்க. நானும் பல வித்தியெல்லாம் கற்று வச்சுருந்தேன், கும்பலாக கற்றுக்கிட்டு இருந்தேன். எவனாவது வெட்ட வந்தானா அவங்ககிட்ட இருந்து இப்படி தான் தப்பிக்கணும், இப்படித்தான் ஏதோ பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பிளான் போட்டேன். ஆனால் என்ன இது இவ்வளோ சப்புன்னு போயிடுச்சு. வந்தாங்க, பேசினாங்க, கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க. என்னன்னா இதில் ஒரு த்ரில்லே இல்லை. அப்படியா, த்ரில் வேணும்னா நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணு, அதில் த்ரில்லை என்ஜாய் பண்ணிக்கோ. த்ரில்லு அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கணும். இது என்ன ஸ்பைஸியே இல்லாமல் சப்புன்னு புரிஞ்சு போச்சு. என் காதல் கதை இவ்வளோ ஈஸியாக சேர்றது உனக்கு சப்புன்னு முடிஞ்சு போச்சா? இது எங்கள் லவ்வுடா, எங்கள் லவ் மேலே இந்த நம்பிக்கை தான் எப்படி மாதிரி இருக்குது கிழிச்சது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது லியாவுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருந்திருப்பா. ஸோ லியாவுக்கு மேரேஜ்னோடனே அவள் வந்து ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கா. ஸோ அதனால் வந்த உடனே லியாவை தான் பார்க்குறதுக்கு அக்கா அப்படின்ட்டு ஓடி வரா. அப்போ தான் ஜிம்னோட தம்பி திரும்பி பார்த்துருப்பா. அந்த பிள்ளைய பார்த்தும் பிடிச்சிருச்சு போல். அப்படியே ஆணு வாயை பிறந்து பார்த்துட்டு இருக்கான். ஜிம்மனும் ஜங்குக்கும் இவன் இப்படி பிறந்ததை பார்த்தே தெரிஞ்சு போச்சு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அவங்களும் பசிரிச்சிட்டு அவனை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை தான் சும்மா கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவள் வாயனையும் லியாவை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேருக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஏம்மா இன்னும் கல்யாணமே ஆகலாமா, பரவாயில்ல ஆனால் ஆக போதில்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஓ இவங்க தான் என் மாமாவா, பார்க்க 2 மாமா அழகாக இருக்காங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஜிம்னோட தம்பி உட்காந்துருப்பாள். ஸோ அவனை பார்த்துட்டு இது யார் இன்னொரு மாமா அப்படின்னு சொன்னதும் ஜிம்னோட தம்பிக்குள்ள ரொம்ப குஷி ஆகிடுச்சு. என்னது நான் மாமாவான்ட்டு அவட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஜிம்னு வந்து அடங்கிட தம்பி அப்படின்னு உட்கார வைக்கிறான். ஸோ அப்படியே ஒரு 2 வாரம் போகுது. இன்றைக்கி தான் நம்ம வயனுக்கும் லியாவுக்கும் ஜங்குக்கும் ஜிம்னுக்கும் மேரேஜ். ஸோ மேரேஜ் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்தியன் ட்ரெடிஷ்னல் படி தான் மேரேஜ் வந்து போயிட்டுருக்கு. ஜங்குக்கும் ஜிம்னுக்கும் தாலி எடுத்து இப்படி கட்டணுன்றாங்க, குங்குமத்தை வைக்கணுன்றாங்க. அவங்க 2 பேருக்கு அந்தளவுக்கு ஒன்றும் புரிய சரியாக தெரில. ஸோ எல்லோரும் சொல்ல ஐயர் மந்திர ஓத அங்கே அக்னி கொண்டெல்லாம் எரியும் இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு என்ன இவங்க நடு வீட்டில் அதுவும் கல்யாணம் ஆக போகிற நேரத்தில் தீ வச்சுட்டு இருக்காங்க, ஃபயர் எல்லாம் இல்லாமல் அடிச்சிட்டு போகுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்காக தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பல கூத்துகளுக்கு அப்புறம் தான் இவங்க அப்படியே தாலியே கட்டி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு அந்த அக்னி கூட்டத்தை சுற்றி வர சொல்கிறாங்க. ஜிம்மெல்லாம் சுற்றி வரும்போது தடிக்கிறதுக்குள்ளே விழுந்துட்டேன்னா என் பொண்டாட்டிக்கே இருந்து பாதுகாப்பாக கொடுக்குறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நீ மூடிட்டு சுற்று அப்படின்றாங்க. ஸோ ஒரு வழியாக
அத சுத்திட்டு மேரேஜும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.